கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க விடுங்களேண்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. கல்ஃப் ஆஃப் ஓமானுக்கு நேராக ப்ரொஜெக்டல் அட்டாக், ஒரு கார்கோ கப்பல் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. யாரும் இன்னும் அதுக்கு உரிமை கோரலை. அதாவது நாங்கள் தான் தாக்கினோம் அப்படின்ற தகவல் இன்னும் வெளியாகலை. இது சம்பந்தமான விசாரணைகளை தற்போது அமெரிக்கன் அத்தாரிட்டி மற்றும் மேரிடைம்ஸ் அத்தாரிட்டி விசாரணை பண்ணிட்டு வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தற்போதைய சூழலில் சிவில் டிஃபென்ஸ் குவைத்துடைய தற்போதைய நிலைமை தொடர்ந்து கண்காணித்துக்கிட்டு வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க அஹமத் சர்ராக்கி நியூஸ் ரிப்போர்ட்டர். அதே போல் பார்த்திங்கன்னா தற்போது ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான பேச்சுவார்த்தை ஓரளவு மும்முரமாக போயிட்டுருக்குது அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்குது. ட்ரம்ப் முடிந்தவரை நாங்கள் போரை தவிர்த்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கிறதுக்கான முயற்சிகளில் மும்முரமாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல் இப்போதே இந்த அட்டாக் பற்றின எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவலையும் பார்த்திங்கன்னா ஈரான் தரப்போ அல்லது அமெரிக்க தரப்போ இன்னும் வெளியிடலை. பேச்சுவார்த்தையில் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறாங்க. அது அப்படியே தொடர்றது உண்மையிலே ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வாஷிங்டன் அண்ட் தெஹ்ரான் டாக்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். மெயினான அவங்களுடைய இப்போ ஒஃபிஷியலாக உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தையாக மாறி இருக்கிறது ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன். அதாவது ஒரு சுதந்திரமான ரூட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வரணும் அப்படின்றது தான் இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் அதிகமாக நடக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போதைய சூழலில் இப்போ அட்டாக் நடந்திருக்குது பார்த்திங்கன்னா சரியாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் கல்ஃப் ஆஃப் ஓமானுடைய சரியாக அந்த என்ட்ரன்ஸ் பாயிண்டில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. இது சம்பந்தமான விசாரணைகளையும் தொடர்ந்து மேற்கொள்வதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம். ஒரு மாதிரியாக அமைதியான நிலைமையில் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் எவனாவது குட்டையை குழப்பாத வரைக்கும் சந்தோஷம். ஈரானுடைய கையில் பாரத்தை போட்டுட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. கார்கோ கப்பல்னு வேறு சொல்கிறாங்க. கார்கோவை நினச்சாலே இங்கேருந்து இங்கே வரைக்கும் எரியுது. எவ்வளோ பேர் நாட்டுக்கு போகிறதுக்கு கார்கோ போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சிலர் இன்றைக்கி போட்டுட்டும் கார்கோ வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பல பிரச்சனைகள். இது எல்லாத்துக்குமே தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை மேற்கொள்கிறாங்க, முகம் கொடுக்குறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன மாதிரியான சூழல் உருவாகுதுன்னு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று தொடங்கி இருக்குது. எப்படியும் இந்த ஒரு வாரத்தை பேச்சுவார்த்தைக்காக எடுத்துக்குவாங்க அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஒரு நல்ல முடிவை கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம். மறுபடியும் யுத்தம் அப்படின்ற ஒன்று இல்லாமல் இதே நிலைமையில் இதே சூழல் அமைதியாக போய் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் திறந்துட்டாங்கன்னா அதை போல் ஒரு நிம்மதி எதுவும் இல்லை. பிரார்த்தனை பண்ணுங்கள் மக்களே. تحية لك فهد، وتحية لضيفك الكريم، وتحية لكل من يشاهدنا الآن عبر برنامج الحدث على قناة أخبار من غرفة العمليات في الدفاع المدني. يتجدد اللقاء معكم فهد، وحول نعطي صورة قريبة للمشاهدين حول آخر المستجدات، آخر آلية العمل وكيف تسير الأمور. ولا الحمد الأمور على ما يرام من خلال المتابعة والمراقبة والرصد لكل الأوضاع الراهنة في البلاد. وحتى ذلك نعطي صورة أكثر قربا أن هناك عدد من هم ممثلين الجهات المدنية والعسكرية متواجدون الآن في غرفة العمليات في الدفاع المدني كممثلين اتصالات، وأيضا كضباط يتعاملون مع كل ما يستجد من البلاغات الاعتيادية وغير الاعتيادية، وأيضا التواصل والتنسيق والتعاون مع كل الجهات المعنية في غرفة العمليات في الدفاع المدني من خلال إدارات وغرف العمليات والطوارئ التابعة لهم خارج مبنى الإدارة العامة للدفاع المدني، حتى تكون هناك صورة واضحة وكيف تسير الأمور، وأيضا مراقبة ورصد كل المنافذ لدولة الكويت سواء كانت البرية أو البحرية أو الجوية، حتى ذلك مراقبة كل الشوارع الرئيسية والطرق السريعة،
حتى يكون هناك متابعة حثيثة لكل الأوضاع الراهنة. أما فيما يتعلق في البلاغات غير الاعتيادية فهناك لله الحمد استقراب بهذا الشأن. لم يستجد من الصواريخ والمسيرات في الوقت الراهن نتكلم، ولكن العدو دائما ما يعني يتواصل في عدوانه على دولة الكويت والدول الخليجية الشقيقة، فبالتالي الأمور مستقرة، ولكن الخطر دائما نتكلم بأنه موجود والحذر مطلوب، وأيضا متابعة الأخبار من مصادرها الموثوقة. هذا أمر جدا مهم للمواطنين والمقيمين حتى يكونون على دراية كل ما يستجد من الأوضاع الراهنة، وأيضا حتى لا يكون هناك اتساع لدائرة الشائعات من خلال من يحاول أن يستغل الظروف الراهنة من خلال بث السموم والشائعات والأخبار والفيديوهات والصور المفبركة. فبالتالي متابعة الأخبار من مصادرها الموثوقة هذه رسالة نتمناها من المواطنين المقيمين أن يلتزموا فيها. أيضا عدم استخدام طائرات الدرون في الظروف الراهنة، لاتباع كل الإجراءات وكل التعليمات والتوجيهات والرسائل التوعوية الصادرة من الجهات العسكرية والمدنية، حتى لا يكون هناك يعني إجراءات قانونية وجزائية تطبق على من يستخدم هذه الطائرات في الظروف الراهنة، ولا نسمح من يحاول أن يزعزع الأمن الوطني لدولة الكويت من خلال هذه الهواية. فنتمنى من الجميع أن يلتزموا بهذه التعليمات، وإن شاء الله فهد يعني احنا موجودين ومتواصلين معاكم من غرفة العمليات في الدفاع المدني أولا بأول. إذا ما استجدت أمور غير موجودة الآن احنا كين راح نكون معاكم بأي رسالة حية مباشرة من هذا المكان. نعم لا شك نواف، أيضا نتمنى الالتزام من قبل المواطنين والمقيمين بالإجراءات الاحترازية التي حثت عليها الجهات المشاركة للخروج من هذه الأزمة بإذن الله تعالى في الأيام القادمة. كل الشكر والتقدير لك نواف الشراكي مراسل قناة الأخبار، شكرا جزيلا لك.